வெல்கம் டு லிட்டில் ஸ்காலர்ஸ் அகாடமி. நான் உங்கள் பாலமகேஸ்வரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸ்க்கு வர ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னென்னா, குழந்தை கிளாஸ் ரூமில் ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. இது பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது. அப்போது இந்த குழந்தைங்கள பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம என்ன பண்ணி அவங்கள டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா, குழந்தைங்களுக்கு இந்த சீட் பெல்ட் சேர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி உட்கார வச்சு சீட் பெல்ட் போட்டு உட்கார வச்சு முன்னாடி டேபிள் போட்டுடலாம். டேபிள் போட்டு அந்த குழந்தை வெளியில் வர முடியாத மாதிரி முதல்ல ஒரு செட்டப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸும் கூட உட்காந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது போர் அடிச்சிடும், அதை விட்டு வெளியில் வர தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்காக நிறைய செலவு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு A4 ஷீட்டில் நம்பர்ஸ் எழுதிட்டு அதில் ஒரு பீட்ஸ் கவுண்ட் பண்ணி வைக்க சொல்லலாம். இல்லையா, பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ஸ்டார், ஆப்பிள் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு கவுண்ட் பண்ணி அந்த நம்பர் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி பாட்டில் கேப்ஸில் ABCD அந்த மாதிரி எழுதிட்டு நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துட்டு அந்த பிக்சர்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கிற மாதிரி பிக்சர்ஸை சூஸ் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி ஷேப்ஸுக்குள்ளே வேறு வேறு ஆப்ஜெக்டை கொடுத்துட்டு, இப்போ சர்க்கிள்னால் அந்த குழந்தை சர்க்கிள்குள்ளே ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளால் என்ன முடியுமோ அதை ஒவ்வொரு நாளும் வேறு வேறு மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு பண்ண வச்சோம்னா குழந்தை அதை ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ணும். அப்போது அந்த உட்கார்ற ஹேபிட் அவங்களுக்கு தானாக வரும். இப்போது ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அது அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி இன்றைக்கி பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே அந்த குழந்தை அதில் திணறும். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக அதை கரெக்டாக பண்ணுற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துடுவாங்க. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி குழந்தை கரெக்டாக பண்ணுறாங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் அந்த ஆக்டிவிட்டியை கொடுங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக ஒரே ஆக்டிவிட்டியை கொடுக்கும்போது குழந்தைங்க போர் அடித்து உட்கார மாட்டாங்க. ஸோ இது ஒரு ஸ்டெப். நம்ம ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணலாம். ஸோ இதை பண்ணும்போது குழந்தைங்கக்கிட்ட ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடும். அதுக்காக இப்போ நிறைய வீடியோஸ் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் குழந்தைங்கிட்ட அந்த கண்ட்ரோல் வரும். ஸ்கூல்லேயும் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்க உட்காரத்துக்கான அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும், பழகிடுவாங்க. ஸோ எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்கக்கிட்ட சேஞ்சஸ் தெரியும். நம்மளோட எஃபர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ பேரண்ட்ஸ் இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கக்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியும். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.